சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றார், வாரிசு அரசியலை ஒழிப்போம். திமுக வாரிசு அரசியல் இருக்கிறது. யார் பேசுறது? நரேந்திர மோடி. வெக்கமா இல்லையா? இந்தியாவின் பிரதமர் அவர்களே, நீங்கள் அந்த வார்த்தையை பேசலாமா? வந்த இந்தியாவுடைய பிரதமர் என்ன பேசியிருக்கணும்? நான் 11 வருஷமா இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறேன். நான் பிரதமராய் தமிழ்நாட்டுக்கு இத்தனை மேம்பாலம் கொடுத்தேன், இத்தனை ஸ்கூல் கொடுத்தேன், இத்தனை காலேஜ் கொடுத்தேன், இத்தனை மருத்துவக் கல்லூரி கொடுத்தேன், இவ்வளவு நிதி கொடுத்தேன். பட்டியல் போட்டு பேசியிருக்க வேண்டாமா? வந்த நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்கணும்? வரதா புயல் வந்தது, நான் இவ்வளவு பணம் கொடுத்தேன். வந்த நரேந்திர மோடி என்ன பேசியிருக்கணும்? ஒக்கி புயல் வந்தது, நான் இவ்வளவு அள்ளி கொடுத்தேன். கஜா புயல் வந்தது, இவ்வளவு நிவாரணம் கொடுத்தேன். பட்டியல் போட்டிருக்க வேண்டாமா? ஒரு வருஷம் முன்னாடி ஒரு புயல் மழை வந்தது, சென்னை பாதிக்கப்பட்டது, இவ்வளவு பணம் கொடுத்தேன் சொல்லி இருக்க வேண்டாமா? ஒக்கி புயல் வந்த போது வராத பிரதமர், வரதா புயல் வந்த போது வராத பிரதமர், கஜா புயல் வரும்போது வராத பிரதமர், கடந்த ஆண்டு புயல் வந்த போது தமிழ்நாட்டை எட்டி பார்க்காத பிரதமர் இன்னைக்கு மேடை போட்டு சொல்லுகிறார் வாரிசு அரசியலை ஒழிப்போம். சரி, வாரிசு அரசியலை ஒழிக்கலாம். மேடையில் ஜி கே வாசன் உட்கார்ந்து இருக்கார். அவர் யார் பையன்? மூப்பனார் பையனை மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு, அன்புமணி பையனை மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்க வாரிசு அரசியலை ஒழிப்பேன்னு சொன்னீங்க. யாரை ஏமாத்துற கதை இது? உங்களால வாரிசு அரசியல்னா திமுக வாரிசா தெரியுமா உங்களுக்கு? வெறும் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் தான் கண்ணுக்கு தெரிவாரா? உதயநிதி வாரிசு அரசியல் வாரிசு அல்ல, கலைஞரின் கொள்கை வாரிசு தான் எங்கள் இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஏதோ மூப்பனார் பையன் போலையோ, ராமதாஸ் பையன் போலையோ, பச்சமுத்து பையன் போலையோ, ஓபிஎஸ் பையன் போலவோ, ராஜன் செல்லப்பா பையன் போலவோ, ஜெயக்குமார் பையன் போல வரல. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? சென்ற ஆண்டு மழை வந்தது, வெள்ளம் வந்தது, சென்னை தத்தளித்தது, திருவள்ளுவர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு தத்தளித்தது. மூப்பனார் பெற்ற பையன் வீதிக்கு வரல, ராமதாஸ் பெற்ற பையன் மழையில வரல, ஓபிஎஸ் பையன் ரோடுக்கு வரல, ராஜன் செல்லப்பா பையன் ரோடுக்கு வரல. கொட்டுகிற மலையில் முழங்கால் தண்ணியில் ஒருவருடைய மகன் தான் வெள்ளத்தில் நடந்து வந்தான். அவன் தான் மு.க. ஸ்டாலின் பெற்றெடுத்த வீர திருமகன் உதயநிதி ஸ்டாலின். மக்கள் தலைவனாக வந்தார், மக்களை சந்திக்க வந்தார், மக்களோடு களத்தில் நின்றார்.